வணக்கம். நம்ம இப்போ ஹேண்டில் இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த பிஸ்கெட் நட் கூட ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னையே அப்லோட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் பாருங்கள். இந்த சைடு ஒரு ஹேண்டில் எப்படி இதே மாதிரி ஹேண்டில் போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 18 அடி இந்த மாதிரி ஸ்டேப் வந்து 18 அடி ஸ்டேப் எடுத்திருக்கேன். 18 அடி ஸ்டேப் ஒரு ஸ்டேப்பும் 6 அடி ஸ்டேப்பு 2 ஸ்டேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 6 ஸ்கேல் அளவும் 18 அடி ஸ்கேல் அளவும் 18 ஸ்கேல் அளவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 ஸ்கேல் எடுத்தது தனியாக வச்சுட்டு இந்த 18 ஸ்கேல் எடுக்க பாருங்க. இந்த 18 ஸ்கேல் எடுத்ததை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஹேண்டில் இதில் போட்ட பாதியை கட் பண்ணதில் இன்னொரு ஹேண்டிலுக்கு இங்கே நான் இந்த மாதிரி பாதியை கட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபுல் ஸ்டேப்பாக இருக்கிறத இப்படி ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இப்படியே ஓரளவுக்கு சரி சமமாக இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாக. அது மாதிரி ரெண்டாக கட் பண்ணது இந்த ஸ்டேப்பு. இது 18 அடி எடுத்தாலே 2 ஹேண்டிலும் போட்டுக்கலாம். ஒரு ஹேண்டிலுக்கு 18 அடி இருந்தால் போதும். இந்த ஹேண்டில் ஏற்கனவே 18 அடியில் போட்டு இன்னொரு பாதியை கட் பண்ணால் ஒயர் வச்சுருக்கேன். நம்ம இந்த 6 அடி கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி அந்த ஸ்டேப்பை 2 ஸ்டேப்பை இப்படி சரி சமமாக மடித்து இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்குவோம். சரி சமமாக மடித்து வச்சுட்டு மேலே இதையும் சரி சமமாக அந்த 18 அடியும் சரி சமமாக மடித்து வச்சுக்கிறோம். மடித்து வச்சுட்டு மேலே இப்படி சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஹேண்டில் இந்த இடத்துல போடுறோம். இந்த அளவுக்கு மட்டும் இப்படி சுற்றிக்குவோங்க. நம்ம இப்போ இந்த கூடையில் போட்டிருக்கும் பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு கைப்பிடி போடுவோம் இல்லைங்க, அதே மாதிரி ஏற்கனவே கைப்பிடி போட்டிருக்கு சிவன்கன் கூடையில். இது தனியாக கைப்பிடி கேட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது மாதிரி இப்படி சுற்றிக்குவோங்க. இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இப்படி சுற்றி வச்சுட்டேன். இப்படி சும்மா இப்படி ஒரு கிளிப் எடுத்து அப்படி மாட்டி விட்டுருங்க. பிரியாமல் இருக்கிறது பிரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பிரியாமல் இருக்கிறதுக்கு அப்படி ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுருங்க. அப்படியே நின்றுக்கு. திரும்ப இந்த சைடும் அதே அளவு ஒரு 3 இன்ச் அளவில் சுற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சுற்றிட்டோம். சுற்றிட்டு இந்த ஒயர் எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவோம். எடுத்துட்டு இந்த கிளிப் ரிமூவ் பண்ணிடுவோம். சேர்த்து பிடிச்சிக்கலாம். ரெண்டையும் இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி அப்படியே பின்னிட்டு வந்துடும். இப்படி இன்ட்டு ஷேப்பில் இந்த சைடு இப்படி ஒரு இன்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு இப்படி இன்ட்டாக கொண்டு வந்துடுங்க. ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரே மாதிரி லைனில் வர மாதிரி இருக்குது. நம்ம ஒரு சைடு மட்டும் இப்படி சுற்றிட்டு கொண்டு வந்துருக்கோம். இப்படி இன்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம். இப்படி இன்ட்டாக வந்ததை இப்படி பின்னாடி கொண்டு போயிடும். அடுத்து இந்த ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போயிடும். ஒரு இன்ட்டு பின்னாடி ஒரு இன்ட்டு, இப்படி முன்னாடி ஒரு இன்ட்டு. இது சும்மா பேசிக் மாடல் கைப்பிடி தான். இந்த ஸ்டெப்பில் இது மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே பின்னாடி ஒரு இன்ட்டு இந்த சைடு இருக்கிற ஒயர் இதில் வந்துடும்.
இந்த சைடு இருக்கிற ஒயர் இதில் வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. அதே மாதிரி மேலே இங்கே எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது இப்படி கொண்டு வந்துடும், இது இங்கே கொண்டு வந்துடும். இதே மாதிரி இப்படி லைனாக இப்படி பின்னிட்டே வரும். பின்ன இப்படி சேர்த்திக்குவோம், நெருக்கி விட்டுக்கலாம். அப்படி இப்படி நெருக்கி விட்டுக்கலாம். இப்படி இந்த எக்ஸ்ட்ரா நம்ம சொருகி விட்டு கட் பண்ண ஒயரில் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி வேஸ்ட்டான துண்டுங்க. இந்த துண்டை உள்ளே வச்சுட்டோம்னா இன்னும் ஹேண்டில் கொஞ்சம் இப்படி உள்ளே வச்சு கொடுத்துட்டோம்னா, ஏற்கனவே நம்ம 4 ஒயர் இருக்கு, எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொடுத்துட்டோம்னா ஹேண்டில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக தடிமனாக கிடைக்கும். இதே மாதிரி அப்படியே ஒரு 3 பின்னல் பின்னிட்டு அப்படியே நெருக்கி விட்டு வந்துடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஒயர்லேயும் கூட போட்டு சாதா ஒயருக்கு பாருங்க, சாதா ஒயர்லேயும் இதே சேம் மெத்தடில் நீங்கள் போடலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்படியே போட்டு வந்துடல. ஃபுல் ஹேண்டில் நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க, இங்கே முடிக்கிறப்ப காட்டுறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அளவு பார்த்துக்குவோம், கரெக்டாக இருக்கான்ட்டு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே இதை மட்டும் இப்படி சுற்றிட்டு வருவோம். தனித்தனி 2ஆக பிரித்து சுற்றிட்டு வருவோம். இந்த வேஸ்ட்டான ஒயர் நீங்கள் கட் பண்ண ஒயருக்கு பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ண ஒயர்களில் உள்ள சொருகி மீதியான கட் பண்ணியிருப்போம். அதில் உள்ள ஹேண்டிலுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தடிமனாக வேணும்னா அது எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இதுக்காக ஒயர் தனியாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், வச்சுட்டாலே போதும். ஏன்னா இதே நல்லா ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே டபுளாக வருது, அது போக இந்த ஒயரும் வர்றதுனால ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஒயர் போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உள்ள ஹேண்டில் நல்ல கிரிப்புக்காக தடிமனாக வேணுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்டெப்பில் உள்ளே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இதை தனித்தனியாக அப்படி சுற்றிட்டு வந்துக்குவோம். நம்ம அதை ஒரே ஒயரில் சுற்றணும், இது வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுனால இப்படி தனித்தனியாக அப்படி சுற்றிக்குவோம். அதே மாதிரி ஒரு 3 இன்ச் வரைக்கும் சுற்றி விட்டு ஒரு கிளிப்பை போட்டு வச்சுக்குவோம். அடுத்து இந்த ஒயர் தனியாக அப்படி சுற்றுவோம். சுற்றி வச்சு இதில் இது உள் சைடு வர ஒயர், இது வெளியில் வர ஒயர், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஹேண்டில் போடும்போது இது லென்த்தாக இருந்து இப்படி மடக்குவோம், மடக்கி இது கரெக்டாக இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. 2 சைடுமே இப்படி ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் நம்ம இப்படி போட்டோம்னா திருகலை வந்துடும் ஹேண்டில். நானே அந்த மாதிரி முதல்ல போட்டிருக்கேன், ஒரு வாட்டி திருகலை போட்டு அப்புறம் திரும்ப பிரித்து போட்டிருக்கேன். அதனால் அதே மிஸ்டேக் நீங்களும் செய்ய வேண்டாம், அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த ஹோல்லையே உள்ள விட்டுட்டு திரும்பவும் ஹைட்டு கரெக்டாக இருக்கா, 2 சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முதல் இந்த 2ஐயும் சேர்த்து முதல் ஒரு முடி போட்டுருவோம். இந்த லென்த்தாக இருக்கிற ஒயர் இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிஞ்ச டைட்டாக முடி போட்டுருவோம். நல்லா ட்ரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த சுற்றிட்டு வந்த மலை மேலே அதை தனி ஒரு முடி போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க.
இதை அப்படியே போகிற பாதையில் அப்படியே சொருகி விட்டுருவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இது உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாதா ஒயரில் கூட ஹேண்டில் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் சேம் மெத்தடில் போடலாம். அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். அதான் எந்த சைடு அப்படியே போகுதோ அது ஒரு போகிற போக்கில் அப்படியே சொருகிட்டோம்னா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஹேண்டில். 2 ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. நன்றி.